ஏல அக்கங்கட்டக்குவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, இங்கே பாருங்கள் கமாண்டை இங்கே ஒருத்தன் கமாண்டு போட்டிருக்கான். வேலு திவ்யா எப்போ ஜெயிலிருந்து வெளியே வருவா, எங்களுக்கெல்லாம் போரடிக்கு சீக்கிரம் சொல்லுன்னு ஒருத்தன் போட்டிருக்கான் கமாண்டில். ஏல இது என்னல கமாண்ட் இது? இல்லை திவ்யா வந்து எப்போ வெளியே வருவான்னு எனக்கும் தெரியாது, ஏன் அவளுக்கே முதல்ல தெரியாது. அவள் தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்காள. தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போனால் தண்டனை அனுபவிக்காமல் எப்படி வர முடியும்? இல்லை எல்லாருமே பொறுத்திருந்து பாருங்கள். இனிமேல் தான் வந்து தீர்ப்பு கிடைக்கி யார் தப்பு பண்ணான்னு இப்போ போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, காவல்துறை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேத்தால் அது வந்து யார் என்ன தப்பு பண்ணால், என்னென்ன தப்பு பண்ணாங்க, எதனாலன்னு சொல்லி எல்லாமே விசாரிச்சுட்டு வெளியே வரும்போது தான் எல்லாருக்குமே அதோட உண்மை நிலவரம் என்னென்னு தெரியும். நீ அதை விட்டுட்டு கீழே வந்து எனக்கு இப்படி கமாண்டை போடாதில்ல. இந்த மாதிரி லூசு முட்டாப்பையில் அந்த அம்மா சித்ரா அம்மா என்னென்னா இவ்வளோத்துக்கும் முழுக்க முழுக்க அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அம்மா மேலே வேற ஒரு இது போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து விவரம் தெரியாமல் விஷயம் தெரியாமல் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி கமாண்டு போடாதீங்களே. நான் என்னல அவள் கூட நான் சேர்ந்து என்ன வீடியோ பண்ணியிருக்கேனா, இல்லை அவளை போய் நான் நேரில் பார்த்துருக்கேனா? அவன் நம்ம மூஞ்சியை கூட இது வரைக்கும் நான் நேரில் பார்த்தது கிடையாதுல்ல. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் திவ்யா எப்போ வெளியே வருவா, ஜெயிலேருந்து எப்போ வருவா, அவள் என்ன சாப்பிடுதா, அவளுக்கு சாப்பாடாக வாங்கி கொடு, பிரியாணி வாங்கி கொடு, மட்டன் வாங்கி கொடுன்னு ஒவ்வொருத்தராக கமாண்டை போட்டு ஏன் தாலியாக இருக்காதில்ல அக்கங்கிட்ட கூயா. எனக்கு ஒரே எரிச்ச மயிராக இருக்குது, எரிச்ச மயிரா. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், உண்மை நிலவரம் எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் கோர்ட்டோ வக்கீலோ எதுவுமே எனக்கு கிடையாது. நான் வந்து சரியா, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் திவ்யா திவ்யா திவ்யான்னு என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் கேட்காதீங்க. நான் தன்னால் டென்ஷன் ஆயிரும், டென்ஷனாக சொல்லிட்டேன். ரைட்டு நண்பர்களே, நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு கமாண்டை போட்டு உயிர் எடுக்கானுவோ, எனக்கு என்ன சொல்லனே தெரியல நண்பர்களே. சரியா? சரி ரைட்டு நண்பர்களே, எல்லாமே ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எப்போ எது நடக்குமோ அது நடந்தே தீரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. உண்மை வந்து என்றும் நிலைக்கும், பொய் என்றைக்கும் நிலைக்காது. சரியா? தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது வந்து உலக நீதி. என்கிட்ட வந்து இந்த மாதிரி கமாண்டை போட்டு திவ்யா எப்போ வெளியே வருவா, எப்போ ஜெயிலுக்குள்ளே போவா, அவள் என்ன சாப்பிட்டா, அவள் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான்னு என்கிட்ட கமாண்டு போட்டு கேட்டீங்கன்னா அப்புறம் மானங்கட்ட கேள்வி கேட்போம்லாம் நாரப்பை ஒளியெல்லாம் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க.